என்னடா வீடெலாம் தொடச்சிட்டு இருக்கேன்னு பார்ப்பீங்க. இது வீடு இல்லைங்க, கோவில். ஸோ காலையில் 6 மணிக்கெலாம் நாங்கள் வந்து கோவில் வந்துட்டோம். தலையெல்லாம் குளிச்சுட்டு நாளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து மாலை போடுறாரா, அதனால அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்து அழகாக அவங்க ரெடி பண்ணிட்டாங்க ஐயர். ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணனால நம்ம வந்து பிள்ளையார்கிட்டே மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் ரெடி பண்ண 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் பிள்ளையார்கிட்டே வந்து மாலை போட்டுட்டு இன்றைக்கி வந்து விரத சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சமைச்சிருந்தேன். சாதம், சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து வறுவல் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது ஜவ்வரிசியில் வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். மாமா மதியம் வந்து ஆஃபீஸ்லேருந்து சாப்பிட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு, அதாவது விரதம் விட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டார். யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மாலை போட்டால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் என்னோடய வீட்டுக்கார் ஃபஸ்ட் டைம் வந்து மாலை போடுறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து தொடர்ந்து வந்து மாலை போட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மாலை போடுறாரு. அந்த மாலை போட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீடே ஒரு பக்தி மயமாக இருந்துச்சு. ஈவினிங் வந்தோடனே மறுபடியும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க.